நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எய்தர் இட் வில் பி எ ப்ரேயர் ஆர்எல்ஸ் உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணிக்கிற ஒரு ஜெயிலா கூட இருக்கலாம். ஒருவேளை நீங்க பேசுற வார்த்தை ப்ரேயரா இருந்தது அப்படின்னா அது உங்களுடைய சோலை ஃப்ரீ பண்ணிடும். அட் த சேம் டைம் ஒருவேளை அது ஜெயில் மாதிரி ஆக்குது அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல இருக்கிற சைலன்ஸை கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணிடும். டொனால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனடியன் சைக்காலஜிஸ்ட் இதை சொல்றாரு. ஹெப்பியன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்போம், நான் ரொம்ப அன்லக்கி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ரேஸ் என்ன பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் நியூரான் ஏ அண்ட் நியூரான் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப அன்லக்கி அப்படின்னு சொல்லும்போது இந்த நியூரான் ஏ என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க லைஃப்ல ஆல்ரெடி நடந்த ஃபெயிலியர்ஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு வந்துடும் இந்த நியூரான் ஏ. அட் த சேம் டைம் இந்த நியூரான் பி என்ன பண்ணும்னா, இந்த இன்சிடென்ட்னால உங்களுக்கு ஆன இமோஷன்ஸ், ஒரு சேட் இமோஷன், ஹெல்ப்லெஸ்னஸா இருந்த இமோஷனை இந்த நியூரான் பி கொண்டு வந்துடும். நியூரான் ஏ அண்ட் நியூரான் பி வில் பிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இன்சிடென்ட்டோ இந்த இமோஷனோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிச்சோம். எதனாலன்னு பார்த்தோம்னா, நான் ரொம்ப அன்லக்கி அப்படின்னு சொன்ன அந்த ஃப்ரேஸ்னால. இந்த நியூரான் ஏமும் இந்த நியூரான் பியும் உங்களுடைய பிலீஃப் சிஸ்டமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீங்க சொல்ல கூட தேவையில்லை, நீங்க லைட்டா நினைக்கும் போதே இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் யூ. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இஸ் சோ பவர்ஃபுல். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில சொல்றாங்க, as you speak so shall you become. நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படிதான் உங்க லைஃப் இருக்கும். Don't be a puppet of your situation. Instead, become a prophet of your life.